நம்ம எல்லாருக்குமே எப்ப யாரோட எந்த அளவுக்கு பழகணும்னு தெரியும். ஆனா சில தருணங்கள்ல எப்ப அந்த பழக்கத்தை நிறுத்திக்கணும் ஆர் கட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நம்ம உணர்றது கிடையாது. பிகாஸ் ப்ராபப்ளி நம்ம ரொம்ப அதை பத்தி யோசிக்கிறது இல்லையோ என்னமோ. ஆனா எந்த விதமான சந்தர்ப்பங்கள் இருக்கட்டும், ஒரு முக்கியமான 4 சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டதுன்னா அப்ப நிச்சயமாக நீங்கள் அவர்களிடத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டே ஆக வேண்டும். என்னன்னா, முதல்து, எப்ப பாரு உங்ககிட்ட பொய் தான் பேசுறாங்க, தப்பி தவறி கூட உண்மை பேசாம பொய்யா பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல அவங்க கிட்ட பழகணும்னு அவசியம் இல்லை. 2வது, உங்களுக்கு ஒரு மரியாதைங்கிறது இல்ல. மரியாதைனா நீங்க வாங்க போங்க சாரு மோருன்னு கூப்பிடுற மரியாதைய சொல்லல. ஆஸ் எ பர்சன் அந்த ஒரு கேர் அண்ட் கன்சர்ன் ரெஸ்பெக்ட் இருக்கவே இருக்கணும். அது எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பேசிக் ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல அப்படின்னு தெரிய வரும் தருணத்துல நீங்க பழகிறத நிறுத்திண்டே ஆகணும். அது உங்களுக்கு நல்லது. 3வது, உங்களை எப்பவுமே பயன்படுத்திக்க மட்டுமே உங்க கூட பேசுறாங்க. உங்களால ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், ஏதாவது ஒரு பண உதவியோ இல்ல சரீரத்தால உதவியோ இல்ல உங்களோட கான்டாக்ட்ஸ் மூலமா இருக்கிற உதவியோ, அதுக்கு மட்டும்தான் உங்க கிட்ட பேசுறாங்க. மத்த நேரத்துல சேமலாபம் விசாரிக்கிறது இல்ல, உங்களை பத்தி கேர் பண்றது இல்ல, ஆர் என்னைக்காவது ஒரு நாள் கூட பேசுறது இல்ல அப்படின்னா there is no point. 4வது, when they put you down. எப்ப பாரு யாராவது ஒரு மத்தியில இருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களை அவமரியாதை பண்ணி பேசுறதோ, உங்களை கிண்டல் பண்றன்ற பேர்ல எப்ப பாரு பண்ற பட்சத்துல, ஒரு வாட்டி பண்ணலாம் 2 வாட்டி பண்ணலாம் விளையாட்டுக்கு, அதெல்லாம் பெருசா சொல்லல. ஆனால் கங்கணம் கட்டிட்டு நீங்க இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி உங்க பேரை ரிப்பேர் ஆக்கியே தீர்வேங்கிற ஒரு முடிவுல இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்களுக்கு தேவையே இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டே ஆகணும். இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய சுயமரியாதையை காப்பாத்திக்கவும் நம்மளோட நிம்மதியும் நம்மள்ட்ட தக்க வச்சுக்கவும் தான். சரிங்களா? விழிப்போடு இருங்கள்.